ஹாய், வணக்கம். ஸ்வீடனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் பண்ணி முடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஸ்வீடனுக்கு வந்த உடனே என்னென்ன முதல்ல நம்ம பண்ணணும், இம்மீடியட்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், பர்சனல் நம்பர். நீங்கள் வந்து இறங்குனதுக்கு அடுத்த நாளே போய் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் பர்சனல் நம்பர் தான். ஏன்னா ஸ்வீடனில் பர்சனல் நம்பருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே உங்களோட அக்கௌண்ட் ஆகட்டும், இல்லை உங்களோட இன்சூரன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி எல்லாமே இந்த பர்சனல் நம்பரில் தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ ஈவன் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், இல்லை உங்களோட குழந்தைக்கு அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் வேணும், எல்லாத்துக்குமே இந்த பர்சனல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்த அடுத்த நாளே போய் இந்த நம்பர் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு ஸ்கேட்டர் வேக்கேட் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸ்கேட்டர் வேக்கேட்னா இங்கே உள்ள டேக்ஸ் ஆஃபீஸ். அங்கே போய் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பர்சனல் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் ஆஃபீஸில் உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த நம்பர் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். இந்த ஸ்கேட்டர் வேக்கேட் ஆஃபீஸ் நீங்கள் இருக்கிற ஏரியாலே இருக்கலாம், இல்லை நியர்பை வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கலாம். எங்கே இருக்குதுன்னு விசாரித்து அங்கே டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பர்சனல் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் எடுக்க தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் வாக்இன் பண்ணாலே போதும். அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா, மெயினாக எல்லாமே ஒரிஜினல் காப்பீஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். நான் சொல்கிறது எல்லாமே நல்லா நோட் பண்ணிங்க. இது நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட், அப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் பர்மிட் கார்டு, நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது கொடுத்துருக்குற அந்த விசா கார்டு தான் ரெசிடென்ஸ் பர்மிட் கார்டு. அப்புறம் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், தென் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தோடையும் ஒரிஜினல்ஸ் நீங்கள் கையில் வச்சுங்க. எந்த காப்பியும் நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஒரிஜினல்ஸ் பார்த்து அவங்களே அங்கே காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த பர்சனல் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது கிடைக்கிறதுக்கு 3 to 4 வீக்ஸ் ஆகும். ஆனால் அவங்க சொல்கிற டைம் அதுக்கு 14 வீக்ஸ் சொல்லுவாங்க. 3 to 4 வீக்ஸ் ஆவரேஜாக இந்த டைம் வந்துட்டு நீங்கள் எந்த டைம் ஆஃப் தி இயரில் அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கும். சம்மர் டைமில் கொஞ்சம் வெக்கேஷன்ஸ் எல்லாம் நிறைய எம்ப்ளாயீஸ் போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகலாம். ஆனால் மோஸ்ட்லி 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த நம்பர் கிடச்சிடும். ரெண்டாவது ஸ்டெப், ஸ்வீடிஷ் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணுறது. ஒன்ஸ் உங்களுக்கு பர்சனல் நம்பர் அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்வீடிஷ் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணுறது தான். ஏன்னா ஸ்வீடிஷ் ஐடி கார்டுன்றது நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே அந்த ஸ்வீடிஷ் ஐடி கார்டு தான். எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்வீடிஷ் ஐடி கார்டு தான் நீங்கள் ஐடி ப்ரூஃபாக கொடுக்க முடியும். உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு விசா மட்டும்தான், அது ஒரு ஐடி ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸ்வீடனுக்குள்ளே. ஸோ அதனால் இந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்சனல் நம்பர் கிடைச்ச உடனே அந்த ஐடி கார்டுக்கு ஒரு 400 krona ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அதே ஸ்கேட்டர் வேக்கேட் ஆஃபீஸ்க்கு போய் ஸ்வீடிஷ் ஐடி கார்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 days அதுக்குள்ளே உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும். ஆனால் அது உங்கள் அட்ரஸுக்கு வராது. திரும்ப நீங்கள் ஸ்கேட்டர் வேக்கேட் ஆஃபீஸில் போய் அதை உங்களோட ப்ரூஃபை காமிச்சு அந்த ஐடி கார்டை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஒன்ஸ் உங்களுக்கு பர்சனல் நம்பர் அலோகேட் ஆகி ஸ்வீடிஷ் ஐடி கார்டும் கிடச்சிருச்சுன்னா நேராக எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலரி வந்து ஸ்வீடிஷ் கரன்சியாக வர ஆரம்பிக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சேலரிக்காக மட்டும் இல்லை, மற்றபடி எந்த ஒரு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் கிரெடிட் ஆகிறது இந்த பர்சனல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு தான், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது ஸ்டெப், குழந்தைங்களோட ஸ்கூல் அட்மிஷன். ஸோ நீங்கள் ஊரில் இருக்கும்போதே நீங்கள் எந்த இடத்துல தங்க போகிறீங்க, வீடு எந்த இடத்துல தேட போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் வேணுமோ 2 ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்துல வீடு எடுக்கிறீங்களோ அங்கே உள்ள முனிசிபாலிட்டியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த 4 விஷயங்களுமே நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்த உடனே பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.